அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை கண்விழிக்கச் செய்து, உம்முடைய மகிமையின் வாசகத்தை நாங்கள் வாசிப்பதற்கு எங்களை அழைத்து வந்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த நாளில் நம்மை நித்திரை நின்று எழுப்பின தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசன வசனங்கள், அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் பட்ட பிரயாசத்தின் பலன்கள், அவர் மரித்த தன்மையில் இருந்த தீர்க்க தரிசன வசனங்கள், அவர் மீண்டும் இந்த உலோகத்திற்கு வரக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்கள், ஏறக்குறைய என்னுடைய ஞானத்திற்கு எட்டியபடி 37 தீர்க்க தரிசன வசனங்களின் நிலைப்பாடுகள் வேதாகமம் முழுவதிலும் காணப்படுகிறது. இதில் ஆண்டவர் பிறந்ததிலிருந்து அவர் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் நமக்காக வரப்போகிற காலகட்டத்தில் உள்ள வேதாகமம் முழுவதிலுமான நிறைவேறுதல், நம்முடைய மேசியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை குறிக்கின்ற சத்தியங்களை இன்றையிலிருந்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஒருவேளை கேட்கிற நீங்கள் இதை உங்கள் குறிப்பேடுகளில் நீங்கள் எழுதி வைத்தால் நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். முடிந்த அளவு நீங்கள் இந்த குறிப்பேடுகளை எழுதி வைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். மிக முக்கியமான சத்தியம், மிகுந்த வல்லமையோடு தேவன் தம்முடைய பிறப்பின் வர்த்தமானங்களை வேதாகமத்தில் எப்படி தீர்க்க தரிசனங்களின் மூலமாக சொல்லி, அதை எப்படியெல்லாம் எந்தெந்த நிலையில் எந்தெந்த புஸ்தகத்தில் அவர் அதை அந்த வசனங்கள் நிறைவேறின என்பதை கண்டுகொள்வதற்கு இந்த நாளில் நாம் அவருடைய பிறப்பிலிருந்து உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவருக்கு முன்பாக நாம் நம்முடைய தீர்க்க தரிசன அந்த சத்தியங்களை தியானிப்போம். முதலாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட வேதாகமத்தில் முதல் பகுதி ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் விந்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். நீ அவர் தலையை நசுக்குவாய், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் எப்படிப்பட்டது? தேவனுடைய பிறப்பின் வர்த்தமானத்திலே அந்த நாட்களிலேயே ஆண்டவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் பிறப்பதற்கு முன்பே அவர் பிறக்கப் போகிற அந்த தன்மைகள் சத்துருவுக்கு பிடிக்காததால் அவர் எப்படியாவது பிறப்பிலேயே அழித்துவிட வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டுகிறான். ஆனால் அந்த நிறைவேறுதல் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்றால், அங்கு கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் இதை நிறைவேறுதலாக பார்க்கிறோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும்
நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின பின்பு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்கவும், அன்பு பிள்ளைகளே, யாரை மீட்கவும் என்று சொல்லுகிறார்? எல்லோரையும் அல்ல. யாரெல்லாம் தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை மட்டும் மீட்பதற்கும். பின்பு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களை மீட்டுக்கொள்ளவும், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவருமாகிய நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி சத்துரு ஆண்டவருடைய பிறப்பை எப்படியாவது அழிக்க நேரிடும் என்று அவன் தீர்மானம் எடுத்து அங்கு தன்னுடைய வாழ்க்கையை ஏரோது ராஜாவின் அடிப்படையின் கீழே அவன் தீர்மானித்தானோ, ஆனால் அதை ஆண்டவர் முறியடித்து ஆண்டவருடைய பிறப்பின் வர்த்தமானத்தை அதை நிறைவேறும்படி அங்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். அடுத்து என்னவென்றால், அது ஒரு ஸ்திரீயினுடைய வித்தாக அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து அந்த வித்து ஆபிரகாமின் வித்திலிருந்து கொண்டு வரப்பட்டது என்று அங்கு வேதம் தீர்க்க தரிசனமாக ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே அதை நாம் வாசிக்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நீ ஆசீர்வதிக்கவும், உன்னை சபிக்கிறவர்களை நீ சபிக்கவும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களை நான் சபிப்பேன் என்று இங்கு தேவ வாக்கு அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், இங்கு இந்த தீர்க்க தரிசனம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நிறைவேறுகிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து 3வது தீர்க்க தரிசனம் ஈசாக்கின் வித்தாக. முதலில் பார்த்தோம் ஆபிரகாம் ஒரு பெண்ணின் வித்து, 2வது ஆபிரகாமின் வித்து, 3வது ஈசாக்கின் வித்து என்று வேதத்திலே அங்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அது எப்படி நிறைவேறுகிறது என்றால், ஆதியாகமம் 17வது அதிகாரம் 19வது வசனத்திலே அந்த நிறைவேறுதலை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 19வது வசனத்திலே அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவ பார்வைக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் சற்று கணித்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 17:19, அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். இது ஈசாக்கின் வித்து என்று சொல்லப்படுகிறதே. இந்த தீர்க்க தரிசனம் எப்படி அங்கு நிறைவேறப்படுகிறது என்றால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 34வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை ஈசாக்கின் வித்து மூலமாக நம்முடைய ஆண்டவரின் பிறப்பை குறித்து அங்கு சொல்லுகிறார். லூக்கா 33:34 வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தேராவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன். அன்பு பிள்ளைகளை, இங்கு வம்ச வரலாறை குறித்து பார்க்கும்போது
நம்முடைய ஆண்டவரும் அந்த ஈசாக்கின் வம்சத்திலே வந்தவர் என்பதை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து என்னாகம புஸ்தகத்திலே 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் அங்கு யாக்கோபின் வித்தாக அங்கு ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆதலால் காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை காண்பேன் இப்பொழுது சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோபாவின் எல்லைகள் நொறுக்கி சேத்து புத்திர எல்லை வரைக்கும் நிர்மூலமாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, இப்பொழுது ஆண்டவர் யாக்கோபின் வித்திலிருந்து பிறந்திருக்கிறார் என்பதை அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது எங்கு நிறைவேறுகிறது என்றால், மத்தேயு 1வது அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றார். அந்த பிறப்பிலிருந்து தான் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து அவர் யூத கோத்திரத்திலிருந்து புறப்பட்டவர் என்ற தீர்க்க தரிசனத்தை அங்கு ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிந்து போவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாசகம் எப்பொழுது எங்கு நிறைவேறுகிறது என்றால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, இந்த யூதாவின் ஜனக்கூட்டத்திலிருந்து சந்ததியிலிருந்து ஆண்டவர் பிறக்கிறார் என்ற சத்தியம் அங்கு வெளிப்படையாக சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 3வது அதிகாரம் 33வது வசனம். அவர் சொல்லுகிறார், நகசோன் அம்மினதாபின் குமாரன், அம்மினதாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாரேசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு யூத வம்சத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதற்கு பின்பு அவர் தாவீதின் சந்ததியில் இருந்து அவர் பிறக்கிறார் என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொன்று என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவு இல்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நிறைவேறுதல், தாவீதின் சந்ததியிலிருந்து அவர் பிறந்தார் என்பதை நிறைவேறுதல், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 32, 33வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அது நமக்கு தெளிவுபடாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது என்றார். அன்பு பிள்ளைகளே, இந்த வாசித்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் வர்த்தமானத்திலே அங்கு ஸ்திரீனுடைய வித்தாக இருந்து, பின்பு ஆபிரகாமுடைய வித்தாக இருந்து, பின்பு ஈசாக்கினுடைய வித்தாக இருந்து, பின்பு யாக்கோபினுடைய வித்தாக இருந்து, யூத வம்சத்திலிருந்து பிறந்தவரும் தாவீதின் கோத்திரத்திலிருந்து வந்தவருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைப்பாடை குறித்து இங்கு நாம் வாசித்தோம். அடுத்து அவர் எந்த ஊரில் பிறந்தார் என்பதை குறித்து சொல்லும்போது, மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எப்பிராத்தா எண்ணப்பட்ட ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்தில் புறப்பட்டு வருவார்
என்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த தீர்மானம் எங்கு நிறைவேறுகிறது என்றால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் இந்த நிறைவேறுதலை நாம் இங்கு பார்க்கலாம். அன்பு பிள்ளைகளே, தீர்க்க தரிசனத்தின் வசனத்தின் வாயிலாக நாம் ஆண்டவருடைய பிறப்பின் வர்த்தமானங்களை படித்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடினாலே பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். அன்பு பிள்ளைகளே, மீகா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தை, எப்பிராத்தா எண்ணப்பட்ட சிறியவளே, அங்கிருந்து இந்த உலகத்தை ஆளப்போகிற உன்னிடத்தில் புறப்பட்டு வருவார் என்ற வார்த்தை இங்கு லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே நமக்கு நேரிட்டதை நாம் பார்க்கிறோம். அடுத்து தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அங்கு எதை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் எந்த நேரத்தில் பிறந்தார் என்பதை குறித்து அங்கு தானியேல் 9:25 சொல்லுகிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் வரைக்கும், பிரபுவாகிய மேசியா வரும் வரைக்கும் என்ற சொல் அவருடைய பிறப்பின் வர்த்தமானத்தில் எந்த பகுதியை நமக்கு நிறைவேற்றி காட்டுகிறது என்று சொன்னால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தால் அது நமக்கு தெளிவுபட புரியும். அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது அந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அப்படி என்றால் அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பின் வர்த்தமானத்தில் எங்கு பிறப்பது, எந்த ஊரில் பிறப்பது என்பதை கனிவாக அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து யார் இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பார்கள், இதை குறித்து அங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அது அங்கு நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். இதோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு விர்ஜன், ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஒரு விர்ஜன். அப்படி என்றால் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வாசகத்தை நாம் வாசிப்போம் என்றால் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 26, 27வது வசனத்திலே இந்த நிறைவேறுதலை நாம் பார்க்கலாம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அவன் அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும்போது அடுத்து 30, 31வது வசனத்தை வாசிப்போம் என்றால், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. அன்பு பிள்ளைகளே, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு
அவருடைய வர்த்தமானம், அவருடைய ஜீவிதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சற்று உணர்ந்து, ஆண்டவருடைய பிறப்பை வரை நாம் தீர்க்கதரிசன ஆகமத்திலே தியானித்திருக்கிறோம். ஏறக்குறைய 9 தீர்க்க தரிசனங்களின் வெளிப்பாடுகள் நிறைவேறுதலை குறித்து இப்பொழுது நாம் படித்தோம். மீண்டும் நாளைய தினத்தில் நாம் மீதமுள்ளதை நாம் படிப்போம். அன்பு பிள்ளைகளே, இது எவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு சத்தியங்கள்! யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, வேதாகமத்தில் அவருடைய பிறப்புக்கு முன்பு 660 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன வார்த்தை நிறைவேறி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த ஊரில் பிறந்தார், எப்படி பிறந்தார், யார் பெற்றெடுத்தால், எந்த வம்சத்தில் பிறந்தார், எந்த ஊரில் பிறப்பார், எந்த காலத்தில் பிறப்பார் என்பதையெல்லாம் தீர்க்கதரிசன ஆகமத்தின் மூலமாக வேதாகமத்தில் இந்த நம் தேவனை தவிர அவருடைய பிறப்பு இப்படித்தான் இருக்கும் என்று வேறு எந்த தெய்வத்திற்கும் கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் இருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் அறிந்து அதை நாம் தீர்க்கமாக ஏற்றுக்கொண்டு அவரில் நிலைத்திருப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் வர்த்தமானத்தை நாங்கள் கேட்டோம். எந்த ஊரில் பிறந்தீர், நீர் எப்படி பிறந்தீர், ஆண்டவரே யாருக்காக பிறந்தீர், நீ பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து, யார் உம்மை பெற்றெடுத்தால், எந்த ஊரில் உம்மை பெற்றெடுத்தால் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த நாளிலும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படி நீர் பிறந்தீர் என்பதை அறிந்து நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இப்படிப்பட்ட நீர் எங்களுக்காக ஆண்டவரே இரட்சகராக வந்து எங்களை மீட்கும் பொருளாக, எங்களை மீட்கும் தேவனாக வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் பிள்ளைகளாக, சீடர்களாக இருக்க போகிறோம் என்பதை நினைத்து மிகவும் சந்தோஷப்படுகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஆசீர்வாதத்தை தந்து எங்களை காத்துக்கொள்ளும். மீண்டும் நாளை உம்முடைய சமூகத்தில் சந்திப்போம். தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் டி.கே. ராபர்ட்.